நமஸ்காரம். எல்லோரும் கூடயும் திரும்ப டச்சில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி போஸ்டிங் திருக்குறள். திருக்குறள் ஒரு நல்ல நூல். அது படிக்காமல் ஒருத்தர் இருக்க முடியாது. நம்ம ஸ்கூலில் எல்லாருமே நிறைய படிச்சிருக்கோம். முதல் வார்டை கொடுத்து அதை இதிலேருந்து ஆரம்பிக்கும் குறளை எழுதுக, கடைசி ஒரு வேர்டை கொடுத்து இந்த குறளை எழுதுக அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கோனார் உரையெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் இல்லை? அது உலகத்திலேயே பகவத்கீதை மாதிரி நிறைய மொழி பெயர்ப்பானது திருக்குறள். திருக்குறளில் எல்லா புருஷார்த்தங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? என்னெல்லாம் ஒரு பொருள், இன்பம், அப்புறம் அறம், வீடு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கார். நம்ம மனுஷன் பேசிக் ஆப்ஜெக்டிவ், ஒரு பர்பஸ் ஆஃப் லிவிங், ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் வாழணுமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கார். ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கார். 1330 குறள்கள் இருக்குது. 133 அதிகாரம் இருக்குது. அப்போது நம்ம எல்லா குறளும் நல்லது தான். ஆனால் எனக்கு சில குறள்களை எடுத்துட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கவர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இப்போது 133 அதிகாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 அதிகாரம்னா 100 குறளாவது கவர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், இறையவர்களும் குருவர்களும் இருந்தாக்க நடக்கும். ஸோ நம்ம வள்ளுவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பேசினாலும் அவ்வளோதான் குறைவை அவரை பற்றி. சுப்பிரமணிய பாரதியாரே என்ன சொல்லியிருக்கார்? வள்ளுவன் தன்னை உலகினருக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஸோ வள்ளுவர்னால் நம்ம தமிழ்நாடுக்கே பெரிய பெருமை. நம்ம ஒரு தமிழர், நம்ம எல்லா தமிழர்களுக்குமே ஒரு தலகு நிமிர்ந்து நடக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், வள்ளுவர் வாழ்ந்த பூமியில் பிறந்திருக்கோம். அவர் கொடுத்த படைப்பு திருக்குறள் பெரிய படைப்பு. ஸோ நான் இந்த போஸ்டிங்கில் நம்ம கல்வி அதிகாரம் எடுத்துக்க போகிறோம். கல்வி அதிகாரத்தை எடுத்துட்டு அதில் உள்ள 10 குறளையும் பார்க்கலாம். அது கல்வி அதிகாரம் இப்போது திருக்குறளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் இருக்குது. பொருள்பாலில் தான் 55% கவர் பண்ணியிருக்கார். 30% அறத்துப்பால், மீதி 15% தான் காமத்துப்பால் கவர் பண்ணியிருக்கார். ஸோ பொருள்பாலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார். ஏன்னா பொருள் இருந்தால் தானே எல்லாத்தையுமே அடைய முடியும். வீடு பேர் அடையிறதுக்கு முதல்ல பொருள் வேண்டியிருக்கு இல்லையா? அது தெரிஞ்சுட்டு தான் அதை பண்ணியிருக்கார். அப்போ இந்த அதிகாரம் கல்வி அதிகாரம் பொருள்பாலில் வருது. ஸோ குறள் ஒன்றுன்னா பார்க்கலாம். குறள் 391 400 வரை இந்த 10 குறள் இந்த அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இதை திரும்ப கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம என்னுடைய விருப்பம் என்னன்னாக்க, எல்லோரும் கேட்குறவங்க எல்லாம் அவங்கள மட்டும் தெரிஞ்சுக்காமல் இதை 4 பேருக்கு அனுப்பி அவங்களும் கற்றுண்டு தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப மனசில் ஏற்றிண்டு குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக உதவும். சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு இதை மனதில் பதிய வைக்க வேண்டியது ஒரு தலையாய கடமை. அதனால தான் எல்லா ஸ்கூல்லேயும் திருக்குறள் இல்லாத ஸ்கூல் கிடையாது. இது ஒரு தலையாய கடமை அதுதான். ஸோ அதனால் நான் கல்வியிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் எனக்கு தோணிது கரெக்டான இருக்கும்ட்டு யோசித்து பார்த்தேன். 133 என்னெல்லாம் எடுக்கலாம் அதிகாரம்னு பார்த்தா இந்த அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லா அதிகாரமே முத்து தான். இதுலேருந்து எது ஃபஸ்ட்டு எதை ஆரம்பிக்கிறதுங்கிறது தான். ஸோ கல்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அமேசிங்கான திருக்குறள். கற்க கற்றதோடு இம்பார்ட்டன்ட். கற்கங்கிறது ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. நீ கற்றுக்கணும், என்னத்தை கற்றுக்கணும்னு சொல்ல போகிறார். ஓகே, அதிலேயே போட்டிருக்கிற பாருங்க. கற்பவை, கற்பவைன்னு என்னது? கற்க வேண்டியதை கற்றுக்கணும். கற்க வேண்டியது என்னது? இந்த 4 புருஷார்த்தங்களும் தான். எதெல்லாம்? நம்ம அறம், பொருள், இன்பம், வீடு, இதை பற்றி நல்லா கற்றுக்கோ. கடைசியில் வீடு தான் உனக்கு எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட்டு, அதையும் கற்றுக்கோ. கற்க கசடற, கசடறன்னா டவுட் இல்லாமல் தப்பு இல்லாமல் கற்றுக்கோ. அப்புறம் கற்ற பின், அதை கற்றா மட்டும் போருமா? மறந்துடலாமா? கற்ற பின் நிற்க அதற்கு தக, அதோட வழியை ஃபாலோ பண்ணு, அதன்படியாக நடா. கற்றதை மாண்டி படித்தா மட்டும் போகாது. எது? அறம், பொருள், இன்பம், வீடை பற்றி கற்றா மட்டும் போகாது, அதனை ஃபாலோ பண்ணு. இதையே பார்த்தேன்னாக்க நீங்கள் சன்ஸ்கிருத்தில் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படிம்பாங்க. கற்கங்கிறது ஸ்ரவணம்,
கசடர கற்கங்கிறது மனனம், நிற்க அதற்கு தகங்கிறது நிதித்தியாசனம். இதெல்லாம் ஞான யோகத்தில் வருது. ஸோ நம்ம எல்லாருமே பிறக்கிறோம், இறக்குறோம், அதுதான் நான் பர்பஸ்ஸு இல்லை. பிறக்கும் இறப்பு தான் பர்பஸாக இருந்தாக்கா நம்ம மனிதனாக பிறந்ததுக்கும் மற்றதுங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைல்ல. ஸோ இந்த வாழ்வுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குல்ல, உண்டு இல்லையா? ஸோ அந்த வாழ்வுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீ சரி பொருளை இட்டு அதனால் என்ஜாய் பண்ணு, அப்புறம் அந்த பொருளை ஈட்டுறதும் என்ஜாய் பண்ணுறது எப்படி இருக்கணும், அறவழியில் பண்ணு, கடைசியில் வீடு பேர் அடையணும், அதுக்கு கற்றுக்கோ அப்படிங்கிறதா சொல்கிறார். ஸோ அந்த அந்த வீடு பேர் அடையிறதுக்கு நிறைய நூல்களை படிக்க வேண்டியிருக்கும். நிறைய ஆட்கள், திருக்குறள் ஒரு நல்ல நூல், வீடு பேர் அடையிறதுக்கு நிறைய நூல்கள் படிக்கணும். அதுக்காண்டி கண்டிப்பாக கற்றுக்கோ என்ன கட்டளை விடுறார் அவர். இப்போ இதிலே பார்த்தோம்னா இது 391வது குறள் இல்லையா, இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கார். அதில் என்னென்னா 356வது குறள் சொல்கிறார். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் என்ற குறளும் இதை உறுதிப்படுத்துகிறது. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டால், மெய்ப்பொருளை காண்றதுக்காண்டி கற்கணும், மற்றதுக்குங்காண்டியும் கட்டணும். என்ன அறம்பொருள் இன்பத்துக்காண்டியும் கற்றுண்டு கடைசியில் அல்டிமேட்டாக என்ன பண்ணணுன்னாக்கா மெய்ப்பொருளை காரணத்துக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறார். இது இந்த குறள் அர்த்தங்கள்லாம் நம்மளுக்கே தெரிகிறது இதில் ஒன்றும். ஸோ கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்போ 2வது குறள் 392வது குறள். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. வாழும் உயிருக்குன்னா எல்லாரையும் சொல்லிட்டார் அவர். எண் என்ப, இந்த எண்ணுக்கு 2 மீனிங் கொடுக்கலாங்கிறார். ஒன்று தர்க்கம், லாஜிக், ரீசனிங். 2வது நம்பர்ஸ் இல்லையா, ரெண்டும் அது கொடுக்கலாம். என்ப அப்படின்றது என்று சொல்லப்படுவது, எண் என்று சொல்லப்படுவது. ஏனைங்கிறது நம்மளுக்கு தமிழுக்கு இதுக்கே அர்த்தம் கொடுக்க வேண்டியிருக்கு. மற்றும் அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ மற்றும். எழுத்துனா தெரியும், எழுதுறது. என்பவை. இவ்விரண்டும், இந்த ரெண்டும். கண் என்ப, கண்ணு மாதிரி இது ரெண்டும். ஸோ ஒரு கண்ணு தர்க்கமோ ரீசனிங்கோ நம்பரோ, இன்னொரு கண்ணு எழுத்து. இது இல்லாமல் நினச்சி பாருங்க, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா இது ரெண்டும் இல்லாட்ட? நம்பர் இல்லாமலோ சொல் இல்லாமலோ எழுத்து இல்லாமலோ ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஸோ இது வாழும் உயிருக்குன்னா என்ன, செத்து போயாச்சுன்னா வேண்டாம், உயிருக்குன்னா எல்லா உயிருக்கும் எல்லாருக்குமே. நீங்கள் எழுத்துங்கிறது நம்ம மற்ற வாழ்க்கெல்லாம் சொல் வடிவமாக வரத்துக்கு வேண்டியிருக்குல்ல. ஒரு மணிமலாக இருந்தாலும் ஒரு கத்தி சொல்ல வேண்டியிருக்குல்ல. ஸோ நம்ம மனிதனாக வாழும்போது இது ரொம்பவே தேவையாக இருக்குது. எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஸோ வாழும் உயிருக்கு வாழுதல் என்றால் எப்படி வேணால் வாழறது கிடையாது, மகிழ்ச்சியாக செழிப்பாக வாழறது. ஸோ மனிதர்களுக்கு செழிப்பாகவும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு நம்மளுக்கு எண்ணும் எழுத்தும் தேவை. ஸோ இங்கே கண் என்ப அப்படிங்கிறார் இல்லையா. எதுக்கு கை என்பன்னு சொல்ல கால் என்பங்கிறதுனா, கண்ணுனால தான் எல்லா விஷயங்களையும் கிரகிக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்தோன்னே கற்றுக்கிறது எதுனாலனா கண்ணுலேருந்து தான் கற்றுக்கிறது. ஸோ அது ஒரு ஞானேந்திரியம், அறிவு கொடுக்குற கருவி அது கண். கை காலெல்லாம் செயல்பாடுகள் பண்ணுற கருவி தான். இந்த அறிவு கொடுக்குற கருவி கண். அதனால தான் அந்த இதை எண் என்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நம்ம உயிரோடு வாழணும்னா, இருந்துண்டு உயிர் இல்லாத மாதிரி ஒரு ஜடமாக இருக்கிறோம்னா அதுக்கு வேண்டாம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கல்வி ஞானம் அறிவு அது ரொம்ப வேணுங்கிறது இந்த குறளில் சொல்கிறார். அப்புறம் அடுத்தாப்பில் 393க்கு போகலாமா. 3 கண் உடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். பாருங்கள் எவ்வளவு நிந்தனை பண்ணுறார் படிக்காதவங்கள. கண் உடையார் என்போர் கற்றோர். கற்றவனுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிசிக்கல் ஐ இல்லாட்ட கூட அவனுக்கு கண் இருக்குங்கிறார். கற்றவனுக்கு, கல்லாதவனுக்கு கண் இருந்தால் கூட அவனுக்கு புண்ணு தான் அது அப்படிங்கிறார். அதனால என்ன யூஸுங்கிறார் கல்லாற்ற. இந்த மெயின் கண் ஞானேந்திரியமாக இருக்கிறதுனால அது கட்டுறதுக்கு வேண்டி தான் மெயினாகவே இருக்குது. குழந்தைகள்லேருந்து அதுலேருந்து தான் கற்றுக்குறோம். அப்போ அதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா, நீ கண் இருந்து என்னடா அது கண்ணே இல்லை, அது புண்ணு தான், அது உனக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது, உனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறார். ஓகே.
அதுக்கு மட்டும் இல்லை, இங்கே என்ன சொல்கிறார், கண்ணுடையார் என்பவர் கற்றோர். கண்ணு உடையவர் என்பது கற்றோர் இருந்தால் கற்றவர் தான் கண்ணுடையவர். அவன் கண்ணில் இல்லாட்டலும் ஃபிசிக்கலாக இல்லாட்டலும் கற்றுட்டேன்னா அவன் கண்ணுடையவன் மாதிரி தான், எல்லாம் தெரிஞ்சு வந்தான். அவன் கண்ணினால தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இல்லாதவன் வந்து இருந்தால் கூட புண்ணுடையார் தாங்கிறான். அது மட்டும் இங்கே என்ன சொல்கிறான்னா, கக்கம் மட்டும் இல்லாமல் நிற்க அதற்கு தக அங்கே சொன்னார் இல்லையா, அதை மாதிரி அதுவும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது புண்ணுனாக்க என்ன சொல்கிறான்னா, இட் இஸ் அ பெயின். ஒரு புண்ணு இருந்ததுன்னா பெயின் தானே அது பெனிஃபிட் கிடையாதுங்கிறார். நம்ம 394 போகலாம். ஓப்பு தலை கூடி உள்ளப்பிரிதல் அனைத்தே புலவர தொழில். இதுவும் நல்ல ஒரு குறள். ஓப்பு தலை கூடி உள்ளப்பிரிதல் அனைத்தே புலவர தொழில். ஓப்புனா மகிழ்ச்சி, ஆனந்தமாக இருக்குது. தலை கூடினா ஒன்று சேர்ந்தல். உள்ளப்பிரிதல். ஸோ இந்த ஞானிகள்லாம் என்ன செய்வாங்களாம், நல்ல கற்றறிந்தவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய செயல் பெருமைங்கிறது என்னங்கிறத சொல்கிறவர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாருக்கூடையும் சேர்ந்து கூடும்போது அவங்க வந்து உள்ள மகிழும் அளவு நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க கற்றதெல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ கற்றதோட ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து தொழில், ஞானிகளோட தொழில், புலவர்களோட தொழில், கற்றறிந்தவர்களோட தொழில் என்னென்னா அதை பகிர்ந்து கொள்வார்கள். அதை பற்றி இன்னும் ஒரு குறளையே சொல்லுவார், அதனால் என்ன பெனிஃபிட்னு. அப்போது ஒரு மனுஷன் எப்போ சந்தோஷமாக இருப்பான், ஒருத்த வந்து தனக்கு உள்ளதை யாருக்கு வேணுமோ அவளுக்கு கொடுக்கும்போது தானே சந்தோஷமாக இருப்பான். அப்போ தானே அவங்க சந்தோஷமாக இருப்பான். மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்து தானே நம்ம சந்தோஷமாகறோம் இல்லையா. ஸோ கற்றதையும் பெற்றதையும் பகிர்ந்து கொள்ளும்போது தானே ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பான். அது அப்போ அது கற்கணும் இல்லையா, கல்வி கற்கட்டால் தானே முடியும். ஓகே. ஸோ இவா வந்து என்ன செய்வாங்க, நல்லா கற்றதை ஷேர் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டுப்பாங்களாம். அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க புரியும்போது ஓப்பு தலைகூடி உள்ள. ஸோ ஓப்பு தலைகூடினா நான் சேரும்போது, தலைகூடினா அவங்க சேர்ந்து கற்றவர்கள் வந்து மற்றவங்களோட சேரும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தான் கற்றது பெற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. உள்ள புரிதல் புரியும் போது அனைத்தே புலவர் தொழில். உள்ள புரிதல்னால் என்னன்னாக்கா, அவள் புரியும் போது மற்றவாள் என்ன சொல்லுவாளாம், ஐயோ இவனை விட்டுட்டு புரியறேனே, இவனை இனிமேல் எப்படி பார்க்க போகிறேன், இந்த நாலேஜ் திரும்ப திரும்ப கொடுக்குற எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு வருந்துவாங்களாம். ஓகே. அப்படி பண்ணுறது தான் இந்த இதான் அனைத்தே புலவர் தொழில், கற்றவிருந்தவர்களுடைய தொழிலை தான் அப்படிங்கிறார். ஏன்னா இவரை எப்போதும் விட்டுட்டு போனாலோ இவளை எப்போது சந்திப்போம், இவங்களுடைய எப்போது அடுத்த போஸ்டிங்கை பார்ப்போம், இவங்களுடைய எப்போது யூடியூப்பை பார்ப்போம், இவங்க கூட எப்போ பேசுவோம். ஏன்னா இவங்களால எனக்கு நல்ல பலன் கிடைக்கிறது, என்னை மகிழ வைக்கிறது தானே இவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது. அதனால் இதுதான் புலவரின் தொழில் அப்படிங்கிறார். 394. 95. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போர். உடையார்னா செல்வந்தர்கள், அவர் முன்னால். இல்லார் போர், ஒருத்தன் பைசாவே இல்லை, கஷ்டப்படுறவன், ஏழ்மை உடையவன், இல்லார். ஏக்கற்றும், ஏக்கற்றும்னா ஏக்கத்தோட தாழ்ந்து. ஸோ ஒருத்தன் வந்து பணக்காரன்ட்டவே பைசா கேட்குறேன்னா அப்படி இருப்பான், தாழ்ந்து தானே இருப்பான். அவன்கிட்ட போய் தோரணையாக பண்ண முடியாது இல்லையா. கடையரே. அப்புறம் ஏக்கற்றும் கற்றார். கற்றார் கடையரே கல்லாதவர். இந்த கல்வி கற்றவர் என்ன செய்வாராம், அவர் வந்து இன்னும் கற்றுக்கூடன்னு சொல்லிட்டு தன்னையோட கற்றவர்கிட்ட முன்னால் எப்படி இருப்பார்னா, ஒருத்தன் பைசா இல்லாதவன் ஒரு செல்வந்தர்கிட்ட எப்படி பணிஞ்சு பௌவியமாக கற்றுக்கிறானோ அப்படி கற்றுப்பான் அவன். இன்னும் கற்றுக்கணும்னு கற்றவர்களோட சேர்ந்து, இந்த கற்றவர் வந்து இன்னும் கற்றவர்களோட தன்னையோட ஞான அறிவுடையவர்களுடன் சேர்ந்து பணிந்து கற்றுக்கொள்ளுகளை விரும்புவார்கள். இப்படி ஒரு பணிந்து மற்றவங்கள்ட்ட விரும்பி கல்லாதவர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா கடையர். கடையர்னா கீழானவர்கள். ஸோ படிக்கணும்னாக்க ஒரு குருட்ட போய் பௌவியமாக பணிந்து விரும்பி படிக்க வேண்டும். ஒரு ஆசை இருக்கணும், ஒரு அதுக்கு தக்கன ஒரு தனக்கு ஒரு டெடிகேஷன் கொடுக்கணும். என்ன அழகான குறள் இல்லையா. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இந்த கல்லாதவர்களுக்கெல்லாம் அவங்க மேலே ஏன் இந்த பணிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் கூட இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதோட பலன்கள் தெரியல. அவங்களாம் கண் இருந்தும் புண்ணு உள்ளவங்களை மறந்தான் அது. அப்புறம் 396. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும்போது அறிவு என்று முடியும் குறளை எழுதுக அப்படின்னு இதே வந்திருக்கு. நான் எழுதியிருக்கும் செஞ்சுருக்கேன். ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஞாபகம் இருந்திருக்கு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இதான் கல்வியோடு ஆரம்பித்தது எவ்வளவு நல்லது இருக்கார் பார்த்தீங்களா. தொட்டனை தூரும், தோண்ட தோண்ட அப்படியே சுரக்கும். தூரும்னா
அப்படியே ஆழமாக்கினாக்க அப்படியே தண்ணி சுரக்கும். மணல் கேணி, மணலில் இருக்கிற கிணறு, அகழி, குளம், அதை மாதிரி. கற்றணைத்து, அவர்கள் கற்றதையெல்லாம், மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு. ஸோ எப்படி ஒரு மணல் கேணியில், ஒரு மணல் கணத்துலேயோ, மணல் அகழியிலையோ, மணம் குளத்துலேயோ, கணத்தில் தோண்ட 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 தண்ணி எப்படி ஊறுமோ, அதை மாதிரி படிக்க 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 அவங்களுக்கு, மாந்தர்களுக்கு, மனிதர்களுக்கு அறிவு வரும். கண்டினியூஸ் லேர்னிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம், இன்டர்நேஷ்னல் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்நெட்டில் போனீங்கன்னா 5 வேல்யூஸ், டாப் 5 வேல்யூஸ்னு போட்டிருப்பாங்க. எனக்கு எது முதல் இம்பார்ட்டண்ட், என்னுடைய வேல்யூ, நான் எதை மதிக்கிறேன் 5 அப்படின்னு கொடுப்பான். நிறைய கம்பெனியில் போய் பாருங்கள் நீங்கள், பிஎன்ஜி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிளாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், டாப் 5 வேல்யூஸ் இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணும். ஏன்னா வேல்யூஸ் தான் நம்மளுடைய பிஹேவியரை டிட்டர்மின் பண்ணுறது. நான் எப்படி பழகிறேன், நான் என்ன பண்ணுறேன், என் டயத்தை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது என்னோடய வேல்யூ. நான் இந்த ஒரு வேல்யூ வச்சுட்டு அந்த வேல்யூ தான் பண்ணும். ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் கரெக்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ வேல்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது வேல்யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட பிஹேவியர் இருக்கும். எப்படி ஒரு இன்ஸ்டிங்க்ட், நம்ம தாகம் எடுத்தால் தண்ணி கொடுக்கணும்னு அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம பிஹேவியரை டிட்டர்மைன் பண்ணுறதோ, அதை மாதிரி வேல்யூவும் டிட்டர்மைன் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா நீங்கள் புரிஞ்சுப்பேன். இப்போது ஒரு ஆர்கனைசேஷனுடைய சிஇஓ, அவருக்கு ஃபாரின் டெலிகேஷன்லேருந்துலாம் ஆட்கள்லாம் வர, அவருக்கு போர்டு மீட்டிங் இருக்குது, வேரியஸ் பீப்புள் ஆர் கம்மிங். இவருக்கு வந்து டாப் வேல்யூ வந்து பங்க்சுவாலிட்டி. ஓகே, 5 இருக்குது வச்சுங்களேன், 5 வேல்யூவில் டாப் வேல்யூ வந்து பங்க்சுவாலிட்டி. அப்போ இவர் வந்து ஆஃபீஸுக்கு முன்னாலேயே வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா 10 மணிக்கு மீட்டிங், போர்டு மீட்டிங்னால வீட்டை விட்டு 9 மணிக்கு கிளம்பினா 9:45 போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அந்த டிராஃபிக்கெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டார். கிளம்பினோன்னே வர வழியில் பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட். எல்லாரும் சொல்கிறாங்க, சார் இந்த காரில் நீங்கள் வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டீங்கன்னாக்க அந்த ஆள் பழச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சாருங்கும்போது, இவர் டாப் வேல்யூஸ் வந்து பங்க்சுவாலிட்டி. ஃபாரின் டெலிகேஷன்ஸ்லாம் வராங்க, டைரக்டர்ஸ்லாம் வராங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு. ஸோ வேல்யூஸ் தான் அவரோட பிஹேவியரை டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே, அப்போ அவர் என்ன சொல்லுவார், சரி அவனை நான் இல்லைன்னா வேறு யாரையும் காப்பாற்றுவான், அவனுடைய தலையெழுத்து இன்றைக்கி இப்படி ஆகிடுத்து, எனக்கு என் டயத்துக்கு போயிருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார். டைமுக்கு போயிட்டார், அவர் சந்தோஷம், ஏன்னா அவர் வேல்யூ போயிட்டார்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொருத்தர் வச்சுக்கலேன், அவருக்கு வந்து டாப் வேல்யூ வந்து மற்றவங்களுக்கு உதவுதல், கருணை, கம்பேஷன் வச்சுங்களேன், அவருக்கு டாப் வேல்யூ. அவரும் ஒரு கம்பெனியில் சிஇஓ, அவருக்கு இதே மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது, ஃபாரின் டெலிகேஷன் வர்றார். அவர் வர்றன்னா என்ன பண்ணுவார் பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுவது பார்ப்பார். பார்க்கும்போது இந்த ஆளை வந்து சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு போயிட்டு உடனே என்ன செய்வார்னா, தன்னோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி டெலிகேட்ஸ்லாம் சொல்லி இதை மாதிரி ஆகிடுத்து, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் முதல்ல எடுத்துக்க சொல்லு, அதில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்துடுவேன், இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடு, நான் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுறார். ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டு டிராஃபிக் இல்லாமல் அவரும் 10 மணிக்கு போய் சேர்ந்துடுறார், அது வேறு விஷயம். ஆனால் மற்ற டைரக்டர்லாம் இவருடைய செயலை பார்த்து இதை மாதிரி கம்பெனி ஆள் வந்து நம்ம கம்பெனிக்கு சிஇஓ கிடச்சது ரொம்ப பெருமைன்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. பாருங்கள், நம்ம ஒரு டயலமாவில் இருக்கும்போது வேல்யூஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுங்கிறத சொல்ல தான் நான் என்ன சொன்னேன்னாக்கா, இந்த மணல் கேணி வந்து எப்படி தோண்ட தோண்ட கிடைக்குமோ அது வர படிக்க படிக்க நல்லா வரும், நல்ல வேல்யூஸ் கிடைக்கும், நல்ல ஆட்கள் கூட பிஹேவ் பண்ணுவோம். ஸோ மணல் கேணியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, நிலக்கேணின்னு யூஸ் பண்ணலாம்ல. கேணினா கிணறு, மணல் கேணினா மணல் இருக்கிற இடம், அங்குள்ள ஏரி, குளம், அகழியெல்லாம். ஏன் நிலத்தை பற்றி எழுதலைன்னு பார்த்தா எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு வேர்டையும் க்ளீனாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த மணல் கேணியில் என்ன ஆகும்னா, தோண்டும் போது திரும்ப விட்டுட்டோம்னா கொஞ்சம் கழிச்சு அந்த திரும்ப மணல் உள்ளே விழுந்து அந்த தண்ணியை வந்து அழுக்காயிரும். தோண்டிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக, அப்போ தான் அந்த தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று, தோன்றது ஈஸி, நிலத்தை தோன்றதை விட மனத்தை தோன்றது ஈஸி. புரிஞ்சுதா? கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி லேர்னிங்கும் கற்றுறதும் ஒரு தரம் கற்றுட்டு நான் காலேஜில் படித்தேன்னு விட முடியாது, கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். திரும்ப திரும்ப ரீஇட்ரேட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமை ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆக்கணும், அது நம்மளுடைய செல்லுலார் மெமரி வர போகணும் அது. ஸோ அப்புறம் அதை மாதிரி தான் ஸோ என்ன சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று, மணல் கேணி என்ன பண்ணணும்னா ஆழமாகவும் தோண்டணும், அகலமாகவும் தோண்டணும். அதை மாதிரி கல்வியும் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துட்டோன்னா அதில் ரொம்ப டீப்பாகவும் போகணும், நிறைய ரிலேட்டட் ஏரியாஸ் நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதையும் படிக்கணும்.
அதுக்காண்டி நல்லா பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து 7ஆம் கிளாஸில் எனக்கு வந்து அறிவு என்று முடியும் குரலை கூறுக அப்படின்னு, நான் உடனே தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு எழுதினேன். அந்த மெமரி நல்லா வரது, நல்லா இருக்குது. 397க்கு போகலாம். யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங்கா கல்லாதவாறு, சாந்துணையும் கல்லாதவாறு. இது தமிழில் இருக்குது, அதனால தமிழுக்கு மீனிங்கே பார்க்கணும் நம்ம, ஏன்னா நம்ம லெவல் அப்படி தான் இருக்குல்ல. யாதானும் எதுவாக இருந்தாலும், நாடாமல் நாடு ஆமால் அப்படின்னு அர்த்தம். நாடு ஆமால், நாடாமால்ங்கிறத நாடு ஆமால், ஆமால்னா போன்றது, நாடு போன்றது. ஊராமால் ஊர் போன்றது. என்னொருவன் எவன் ஒருவன், சாந்துணையும், சாந்துணையும்னா சாதல், இறக்கும் வரையும், கல்லாதவாறு கல்லாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறார். யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதான் இதோட பொருள். யாதானும் நாடாமல் என்ன சொன்னோம், எதுவாயினும் நாடு. இந்த கற்றவனுக்கு என்னென்னா, எங்கே போனாலும் அவனோட சொந்த நாடு, எந்த ஊரும் அவன் ஊர். ஏன்னாக்க எல்லாருக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருவான் அவன், எல்லாருக்கும் அவனுக்கு உதவியாக இருக்கிறதுனால எல்லாரும் அவனுக்கு பணி புரிவாங்க. இஸ் கம்ஃபர்டபுள். எல்லா இடத்துக்கு போனான், எங்கே போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் அவனுக்கு. இதை தெரிஞ்சிருந்துமே ஓகே சாகரந்தனையும் ஒருத்தன் கல்லாமல் இருக்கான் ஏன் அப்படின்னு கேட்குறாரு அவர். கட்டுறதுனால இவ்வளோ பயன் இருக்கு அவனுக்கு, வந்து அவனுடைய பிறப்பிடம் போன்ற மாதிரி ஆயிடுறது எல்லா இடமும். ஏன்னா கற்றவரை எல்லாரும் மதிக்கிறாரு. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு படிச்சிருக்கோமே, அவ்வளவு சிறப்பு இருக்கு. இவ்வளவு சிறப்பு இருந்தும் நன்மை இருந்தும் நிறைய மனுஷர்கள் வந்து கல்லாமலே இருக்காங்களே. கல்றதுன்னா என்ன வேணால் கற்கிறது இல்லை. இந்த 4 புருஷார்த்தங்கள் வீடை பற்றி மெயினாக. இதை வந்து 97. ஓகே, திரும்ப ஒருத்தரும் பார்க்கலாமா. யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. 398. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமை கண் ஒரு பிறப்பில், எழுமையும், எழுமையும்னா 7 முறை பிறக்கும் பிறப்பு. ஏமாப்பு, ஏமாப்புனா அவனுக்கு ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு, ஒரு சப்போர்ட். ஓகே, உடைத்து இருக்கும். ஒருவருக்கு வந்து ஒரு பிறவியில் கற்ற கல்வி வந்து 7 பிறவி வரை அவனுக்கு பாதுகாக்கும் அப்படிங்கிறார். இதே தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். நீ நல்ல விஷயங்களை படிச்சுட்ட, நம்ம வந்து இந்த உடல் வந்து மனம் வந்து உடலை விட்டு போகும்போது நம்ம வந்து பொருட்களை வீடியோ வாசலையோ மற்றதையோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நம்ம பற்ற கல்வி இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் மனசில் இருக்கும்போது அந்த மனது நம்மளை விட்டு போகும்போது இன்னொரு பறவையில் அது வந்து யூஸாக இருக்கும். நம்ம கூட எடுத்து போகக்கூடிய ஒரே ஒரு செல்வம் வந்து கல்வி செல்வம் தான். ஸோ அந்த கல்வி செல்வம் நல்ல செல்வமாக இருந்துட்டு வீடு பேர் அடையக்கூடிய செல்வத்தை எடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. 7 பிறவிக்கு யூஸ் ஆகும். எப்படி 7 பிறவிக்கு எப்படி யூஸ் ஆகும்? ஒன்று வந்து இந்த நாலேஜ் நம்ம கூட போகிறது திரும்ப திரும்ப வரும். இன்னொன்று வந்து நான் நல்லா படித்தேன்னா என் குழந்தைக்கு நல்லா படிப்பு சொல்லிக் கொடுப்பேன். அந்த குழந்தையோட குழந்தை 7 ஜென்ரேஷனும் ஹெல்ப் ஆகும். ஸோ கல்விக்கு அவ்வளோ பலன் இருக்குது, சிறப்பு இருக்குது. அதனால் கல் அப்படிங்கிறார் இந்த குரலில். ஓகே, ஸோ இன்னும் 2 குரல் பார்த்து முடிச்சுடலாம். 20 நிமிஷத்தில் முடிக்கணும் பார்த்தேன், இடையில எக்ஸாம்பிளாக கொடுக்கும்போது டைம் எடுத்து மன்னிச்சுக்கணும். 399. தான் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது தான் பெற்ற பலனை, உலகின் புறக்கண்டு அந்த தான் பெற்ற பயனை பகிரும்போது உலகத்தில் உள்ளவருக்கும் இன்பம் வருவதை பார்த்துட்டு கண்டு காமுருவர் விரும்புவர் கற்றறிந்தார். ஸோ இந்த கற்றதினால் வரும் சிறப்பை அறிந்தவர்கள் வந்து என்ன செய்வான்னா, தான் படித்ததுனால தனக்கு கிடைச்ச இன்பத்தை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறார்ல, அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப எல்லாம் மற்றவங்களுக்கும் சந்தோஷமாக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அவங்க பல நூல்கள் கற்கிறாங்க, கற்றுட்டு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அன்கண்டிஷனலாக சந்தோஷமாக. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்து தனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தானும் திரும்ப கற்றுக்க முடிகிறது. தன்னோட மெமரியில் ஸ்ட்ராங்காகவும் போயிருக்கிறதுனால அவர் தன்னோட பலன்கள் நல்லா அறிவார். கற்றதோட பயன்களை நல்லா அறிஞ்சு நம்ம வந்து அதை வந்து அந்த கற்றலோட முதல் பயன் என்னது, அறியாமையே போக்குறது இல்லையா.
அறியாமை கிடைச்சதானே, அதனால் கற்றோட பலன். ஸோ தான் கிடைச்ச பலனை மற்றவாளுக்கும் கொடுத்து, அப்போது தனக்கு கிடைச்ச பலன் மற்றவாளுக்கும் கிடைக்கும்போது எனக்கும் பலன் கிடைக்கிறது மற்றவாளும் கிடைக்கிறதுனா அந்த கல்வியில் வந்து ஒரு நாட்டம் வரத்தானே செய்யும். திரும்ப திரும்ப மேலும் மேலும் படிக்கணும் தானே தோணும். ஸோ அதனால் கற்றறிந்தவர் என்ன செய்வார்னா மேலும் மேலும் கற்கவே விழைவார் என்கிறது தான் இந்த குறள் சொல்கிறது. இன்றைக்கி அப்புறம் லாஸ்ட் குறள் வந்து 400. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கேடில் அப்படின்னா கேடு இல், அழிவில்லாதது. கேடுனா அழிவு, இல்லுனா இல்லாதது. விழுச்செல்வம் பெரும் செல்வம். மாடல்ல மாடு அல்ல, மாடல்வன்னா செல்வம். அந்த காலத்தில் மாடுன்னா செல்வம் அல்ல, மற்றையவை என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி தான் ரியலாக செல்வம். பெருஞ்செல்வம் எனது கல்வி தான், மற்றதெல்லாம் செல்வம் இல்லை. ஏன்னா அது அழிஞ்சிரும். அது வீடாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, பைசாவாக இருக்கட்டும், எல்லாமே போயிடும். அதனால் கல்வி வந்து இது விழுச்செல்வம், கேடில் அழியாத செல்வம். கொடுக்க நம்ம பார்த்தோம்ல கற்றறிந்த கொடுக்க மற்ற செல்வங்கள்லாம் கொடுத்தா குறைஞ்சிரும். இது வந்து கொடுக்க ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இங்கே வந்து இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். 382 குறளில் என்ன சொல்கிறான்? அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. ஸோ அஞ்சாமை தைரியம், ஈகை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, அறிவு நாலேஜ் கத்தனால வருது, ஊக்கம் நல்ல எந்தூசியாசம். இந்த 4ம் என்ஜாய்மைனா முழுமையாக. ஓகே, வேந்தருக்கு தலைவருக்கு இயல்பு. ஸோ தலைவராகணும்னாக்க, தலைவர்னால் எல்லாமே நம்ம வாழ்க்கையை நம்ம தானே எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாருக்குமே இந்த 4 இம்பார்ட்டன்ட்ங்கிற கல்வியை பற்றி சொல்லிட்டு இருக்கார். ஸோ இந்த கல்வியை பற்றி ஆரம்பித்தது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையாக, நிறைய வார்த்தை தமிழ் வார்த்தையே நம்மளுக்கு அர்த்தம் தெரியலை, சொல்லிக் கொடுங்க. ஓகே, நான் முதல்ல நினச்சேன் இது வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. இது கடவுளோட அருள்னால கல்வியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பகிர்ந்துங்கோ. அப்புறம் அடுத்தாப்பில் எப்போ டைம் கிடைக்கிறதோ இன்னும் நிறைய அதிகாரம் ஒரு 1330 எடுக்காட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 குறளாவது கவர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் துணையும் வேணும். நன்றி.